மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக தொடங்கிய நிலையில் சுவாமியும் அம்மனும் தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுவாமியும் அம்மனும் தெப்பத்தில் வலம் வந்து பின்னர் மைய மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார்கள். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தெப்பத்தை இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும். அதில் தை மாத தெப்ப உற்சவமானது தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தெப்ப திருவிழாவுக்காக கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளிலே தங்கச்சப்பரம், அன்னம், காமதேனு, சிம்ம வாகனம், குதிரை, ரிஷப, யாழி, பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள். இதனிடையே நேற்று மதியம் சிந்தாமணி பகுதியில் கதிரெடுப்பு திருவிழா மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் கதிரெடுப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தைப்பூச பௌர்ணமி தினமான இன்று தெப்பத் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிகாலை மீனாட்சி அம்மன் ஔதா தொட்டில் வாகனத்தில், சுவாமி வெள்ளி சிம்மாசன பஞ்ச வாகனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி வெளுக்குத்தூண், கீழவாசல், காமராஜர் சாலை முக்கிய வீதிகளின் வழியாக மீனாட்சி அம்மன் கோவிலில் உபகோவிலான மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் அருகே இருக்கக்கூடிய மரகதவள்ளி முக்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் அங்கு சுவாமியும் அம்மனும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார்கள். இதனையடுத்து அனுப்பானையைச் சேர்ந்த இளைஞர்கள் தெப்பத்தீரனை வடம் பிடித்து இழுப்பதற்காக பாரம்பரிய முறைப்படி அழைத்து வரப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெப்பத்தீரனை வடம் பிடித்து இளைஞர்கள் இழுத்துச் செல்ல ஏராளமான பக்தர்கள் என்று சாமி தரிசனம் செய்தார்கள். காலையிலே 2 முறையும் மாலையிலே 1 முறை என 3 முறை தெப்ப திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. இன்று காலையிலேயே 2 முறை வலம் வந்த பின்பு மைய மண்டபத்தில் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து மாலையில் 6:30 மணிக்கு மேலாக மீண்டும் தெப்பத்தில் எழுந்தருளி 1 முறை தெப்பத்தை சுற்றி மீண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றடைவதுதான் இந்த திருவிழாவின் சிறப்பாக இருக்கிறது. என்பதனால் இன்று ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தார்கள். அவர்களுக்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது. அருகில் இருக்கக்கூடிய வைகை தென்கரை சாலை வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இந்த தெப்பக்குளம் பகுதியில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதுபோக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தார்கள். இன்று மாலையிலே இதைவிட அதிக அளவிலான கூட்டங்கள் வரும் என்பதனால் கூடுதல் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. தெப்பக்குளத்தை சுற்றி அந்த சாலைகளிலே 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு தடுப்பு வேலைகளை அழைத்து மாற்றுப்பாதைகளிலே வாகனங்கள் இயக்கப்படுகிறது. இந்த மாலையில் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதனால் இந்த அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.